வெல்கம் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னோட பேர் சுபா. நான் யூஎஸில் இருக்கேன். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ துபாய் vlog. துபாய்க்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போயிருந்தது வந்து 5 days ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் போனது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். துபாய் வந்து நாங்கள் இந்தியா போகும்போது போனதுனால எங்களுக்கு டிரான்சிட்டில் நாங்கள் துபாய் சுற்றி பார்த்தோம். ஸோ எங்களுக்கு தனியாக துபாய்க்குன்னு டிக்கெட் எக்ஸ்பென்ஸ் வந்து எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியா போகிறோன்னா ஒரு 7-8 monthsக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது சரி துபாய் சுற்றி பார்க்கலான்ட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து வீடு வந்து ஏர்பிஎன்பியில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். வீடு மாதிரி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால நமக்கு வந்து அங்கே வந்து கிச்சன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்கலான்னு. ஸோ அந்த வீட்டோட ஹோம் டூர் தான் இது. என்டர் ஆனோடனே ரெஸ்ட் ரூம், அப்புறம் ரைட் சைடு வந்து ஸ்டோரேஜுக்கெலாம் கேபினெட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்ன கிச்சன், ரைட் சைடில் வந்து ஸ்டவ், லெஃப்ட் சைடில் வந்து கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருந்துச்சு. மொத்தமாகவே ஒரு ஹால் மாதிரி அதில் வந்து பார்ட்டிஷனாக வந்து கிச்சன், ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் வந்து பெட்டு இதெல்லாம் போட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து இது போதுமானதாக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது மெயினான பிளேஸில் தான், பிஸ்னஸ் பே ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து இந்த ஏர்பிஎன்பி ஹோம் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் கிளம்பி அங்கே ரீச் ஆன அன்னைக்கு வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு ரீச் ஆனோன்னே எடுத்த வீடியோ இது. ரீச் ஆனதுக்கப்புறம் பயங்கர பசி. நாங்கள் இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து கிராசரி ஷாப்லாம் கூட அங்கே இருக்கும். அப்பார்ட்மெண்ட் கீழே நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர பசி, அதனால் எல்லாம் கடகடன்னு சாப்பிட்டோம். ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் யூஸ்வலாகவே வந்து டிஃப்ரெண்ட் குசின் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டே 1 வந்து நாங்கள் துபாய் மால் போயிருந்தோம், பூஜ் கலிஃபா போயிருந்தோம், அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அதில் போயிருந்தோம். அப்புறம் துபாய் போனால் ஜபர்பாய் பிரியாணி சாப்பிடாம எப்படி இருக்கிறது, அதனால் அவங்களையும் மீட் பண்ணி அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்களோட பிரியாணியை நான் அங்கே தான் சாப்பிட்டேன். அந்த அண்ணாவையும் மீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அந்த அண்ணா. ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களோட ஃபுட்டுமே எனக்கு மெயினாக சிக்கன் 65யும் பிரியாணியுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட சிக்கன் 65 வந்து ரொம்ப யூனிக்கான ரெசிபியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பூஜ் கலிஃபா வந்து நாங்கள் டாப்பில் போயெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஏன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் அதை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மாலை நல்லா சுற்றி பார்த்துட்டு மெட்ரோ ட்ரெயினில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி ஜபர்பாய் ரெஸ்டாரண்ட்க்கு போயிருந்தோம். ஸோ டே 1 வந்து ஹாஃப் அ டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாங்கள் அங்கே பிரியாணிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து நம்ம போகும்போது ஜெட் லேக்லாம் இருக்கும். நம்ம போயிட்டோன்றதுக்காக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணல. அதனால பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொன்று சரியான வெயில். நாங்கள் வந்து அந்த ஹாஃப் டே பார்த்துட்டு அப்புறம் ரூமில் போய் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் வந்து லைட் ஷோ, அந்த வாட்டர் ஷோலாம் இருக்கும். ஸோ அது வந்து அந்த பூஜ் கலிஃபா சுற்றி வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். நாங்கள் வந்து மலேசியாலேயும் இருந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி துபாய், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம போனோன்னா நைட்டு வந்து அந்த லைட்டிங்ஸ், அந்த பில்டிங்கோட லைட்டிங்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த வெதருக்கு வந்து நம்ம வந்து ஈவினிங் நிறைய கொஞ்சம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோன்னா நமக்கு நல்லா இருக்கும், அந்த வெதருக்கு என்ஜாய் பண்ண முடியும். டே டைமில் போனோன்னா சரியான வெயில் தான். பட் ஆனால் நம்ம காரில் ஏசியில் தான் போகிறோம். அதனால வந்து கன்வீனியண்ட்டாக அவங்கவுங்களுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 5 நாள்ன்றது எங்களுக்கு ஒரு நல்ல டைமு. அதே மாதிரி
எல்லா பிளேஸையும் நாங்கள் சுற்றியும் பார்க்கல. இந்த 5 நாளில் எங்களுக்கெலாம் எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரியான பிளேசஸ் தான் நாங்கள் போனோம். நைட் வந்து அந்த வாட்டர் ஷோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ துபாய் போனீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க. அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்லேயே கீழே வந்து நாங்கள் ஃபுட் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே போயிட்டு ஃபலாஃபில் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கொண்டைக்கல்லை அரைச்சி ஒரு பேட்டி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஃபுட்டுமே வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நமக்கு கிடைக்கும். நிறைய வெரைட்டி இருக்கும். நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு வந்து நிறையவே அங்கே இருக்கும். டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 2 மிராக்கிள் கார்டன் போனோம். உண்மையிலே மிராக்கிளாக தான் இருந்துச்சு. இந்த கார்டன் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை எப்படி வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் சரியான வெயில். பட் ஓகே, அது வந்து நம்ம நேச்சரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் பக்கத்துலேயே வந்து துபாய் வந்து நடந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு மிராக்கிள் கார்டன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் பக்கத்தில். எல்லாமே நாங்கள் அந்த 5 நாளுமே ஃபுட்டுக்காக கஷ்டப்படவே இல்லை. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு நமக்கு எங்கே இருந்தாலுமே துபாயில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி துபாய் வந்து ரொம்பவும் சேஃபான கண்ட்ரியாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். நமக்கு வந்து எப்போதுமே வந்து டாக்ஸி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்ம அது இல்லாமல் ஊபர் மாதிரி அதுலேயும் புக் பண்ணிக்கலாம், மெட்ரோவில் போகலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம எங்கே நடந்து போனாலும் யாருமே நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணவும் மாட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து அங்கே ரொம்ப சேஃபாக வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். அன்றைக்கி வந்து மிராக்கிள் கார்டன் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்தோம். பசங்களையும் நல்லா தூங்க வச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து தோ க்ரூஸ் வந்து பார்க்க போயிருந்தோம். நாங்கள் போன க்ரூஸ் வந்து ராமி க்ரூஸ். துபாயில் வந்து தோ க்ரூஸ் அப்படின்னு போட்டோம்னாலே வரும். ஸோ அது அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போனாலே அங்கே நிறைய க்ரூஸ் இருக்கும். அங்கே நம்ம போய்க்கலாம். நைட்டு ஒரு 2 hours வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ டே 3 தான் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டேவாக வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பால் வந்து எங்களுக்கு எப்போதுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே தான் கிராசரி ஷாப் எல்லாமே இருந்துச்சு. காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருவானுங்க. எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பால் கலந்து கொடுத்துருவேன். அவனுங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் இருந்த அந்த 5 நாளுமே வந்து ஆம்லேட் வந்து நான் போட்டு கொடுத்துருவோம். ஆம்லேட், ஆரஞ்ச் ஜூஸ் இது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். ரெகுலராக வந்து அந்த மாதிரி காலையிலே ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறது அந்த பழக்கம் கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி போகும்போது ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆம்லேட் நம்ம கொடுக்கும்போது அதுங்களுக்கு நல்ல வந்து எனர்ஜியாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று நல்லா ஃபில்லிங்காக கொடுத்தோன்ற திருப்தியும் இருக்கும். ஏன்னா காலையில் பால் குடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஆம்லேட் 2 எக்கு போட்டு ஆம்லேட் கொடுத்துருவோம். முதல் நாள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின ஃபுட்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து நாங்கள் வார்ம் பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலாக நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக அக்காமடேஷன்லாம் நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்பிஎன்பி அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நாங்கள் இந்தியா வந்திருக்கும் போதுமே திருவண்ணாமலை ட்ரிப்பு போகும்போது அப்புறம் பெங்களூர்லாம் நாங்கள் போகும்போது ஏர்பிஎன்பியில் ஹோம்லாம் புக் பண்ணி இருந்திருக்கோம். அங்கேயுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக வந்த 2 நாளும் வந்து காலையில் போயிட்டு மதியானம் ரெஸ்ட் எடுப்போம். அதே மாதிரி ஈவினிங் வெளியில் போவோம். ஆனால் இந்த 3rd டே மட்டும்தான் ஃபுல்லாக வந்து வெளியில் இருந்தோம். நாங்கள் போனதே வந்து ஒரு 12 அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம்.
அதே மாதிரி டாக்ஸி வந்து நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான டைமில் கிடைக்கலன்னா அங்கே ஊபர் மாதிரி நம்ம புக் பண்ணி போய்க்கலாம். அது இல்லாமல் அங்கே உள்ள கார்லாம் வந்து நமக்கு அந்த ஆப்பெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லாமே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு வந்து அந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிக்கெட் வந்து இந்தியா டிக்கெட் தானே, அதனால் வந்து எங்களுக்கு டிரான்சிட்னால டிக்கெட் சார்ஜ் இல்லாமல் இந்த 5 நாளுமே எங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு $800 to $1000 வந்து ஆயிருக்கும். சாப்பாடு, அங்கே சுற்றி பார்க்குற செலவு, அந்த மாதிரி. துபாயை பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸ் வந்து மாறும். அங்கே சுற்றி பார்க்குற இடம் வந்து நாங்கள் வந்து ஃபியூச்சர் மியூசியம் போகலான்னு சொல்லி காலையில் ஆன்லைனை செக் பண்ணும்போது எங்களால் வந்து புக் பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபியூச்சர் மியூசியமுக்கு மட்டும் ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம துபாய் போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுருக்கணும் போல். நேரில் போயிட்டு அங்கே டிக்கெட் அவைலபிளாக இருக்கான்னு கேட்கலான்ட்டு போனோம். அப்போ வந்து டிக்கெட் இல்லை. நெக்ஸ்ட் டேக்கும் செக் பண்ணோம், அப்போவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி 1 வீக் முன்னாடியே நம்ம புக் பண்ணணும் ஃபியூச்சர் மியூசியம் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் நம்ம உள்ளெல்லாம் போய் நல்லா சுற்றி பார்க்க முடியும். இப்போ நாங்கள் போனப்போ வந்து அந்த வெளியில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பட் மேபி நெக்ஸ்ட் டைம் போனால் ஃபியூச்சர் மியூசியம்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி போகணும். நீங்கள் யாராவது நீங்களாக பிளான் பண்ணி போகிறீங்கன்னா ஃபியூச்சர் மியூசியமுக்கு மட்டும் நீங்கள் வந்து முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. வீசா வந்து ஆன் அரைவல் வீசா. பசங்க 2 பேரும் US சிட்டிசன், நாங்கள் வந்து அப்போ வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ். அது இல்லாமல் நமக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு US ஸ்டாம்ப்டு வீசா இருந்தால் ஆன் அரைவல் வீசா வந்து அங்கே கிடைக்கும். வீசா வந்து கொடுக்கும் போதே நமக்கு வந்து சிம்மும் சேர்த்து கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே 2 சிம் கொடுத்தாங்க. அந்த சிம் வந்து நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேலிடிட்டி, 1 GB நெட் வந்து அதில் ஃப்ரீ நமக்கு. ஃபியூச்சர் மியூசியம் உள்ளே என்ட்ரு ஆனோன்னே இப்படி தான் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனதுக்கு வந்து கீழே அப்புறம் மேலெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்தோம். அதுக்கும் உள்ள நம்ம வந்து அந்த ஃபியூச்சர் மியூசியம் சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் தேவை. ஸோ இந்த உள்ளெல்லாம் என்டர் ஆகிறதுக்கு அதுக்கெலாம் டிக்கெட் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கவே அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். எங்கே போனாலும் இந்த துபாய் ஃப்ரேம் வந்து தெரியும். நாங்கள் வந்து ஈவினிங் வந்து அதை பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கராமா சென்டர் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப், ரெஸ்டாரண்ட், லூலு மால் இதெல்லாம் இங்கே இருக்குது. ஜுவல்ஸ் வாங்குறாந்தா தனியாக ஒரு இடம் ஆக்சுவலாக துபாயில் இருக்கும். பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் நாங்கள் இங்கே வந்து இந்த கராமா சென்டர்லேயுமே வந்து ஜாய் அலுகாஸ், மலபார் கோல்டு அந்த மாதிரி எல்லா ஷாப்புமே இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ரிவ்யூவில் வந்து நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த கராமா சென்டர் உள்ள அந்த பில்டிங் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து லூலு மார்க்கெட் வந்து பக்கத்தில் இருந்துச்சு, அது போனோம். அப்புறம் வந்து சங்கீதாஸ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம்.
லூலு மார்க்கெட் போயிட்டு அங்கே வந்து எனக்கு குவாலிட்டி ஸ்ட்ரீட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்து தோஹாவில் இருந்ததுனால அவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆல் டைம் ஃபேவரட் சாக்லேட் வந்து குவாலிட்டி ஸ்ட்ரீட். அது வாங்கணும்னு போனோம். அப்புறம் அங்கே வந்து நிறைய கொஞ்சம் பெர்ஃப்யூம்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கினோம். இப்போ வந்து அந்த கராமா சென்டருக்கு பக்கத்துலேயே வந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. இங்கே ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் 4 o'clockன்றனால டிஃபன் ஐட்டம்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. அந்த தோசைலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. டிஃபன்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து பீச் பார்க்கலான்ட்டு போனோம். அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா செட் ஆயிருந்துச்சு. ஏன்னா வந்து 2 நாள் ஆனதுனால நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தோம். அதனால் அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணோம். பீச்சுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீச் வந்து பிளான் பண்ணோம். அது வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அதை வந்து போயிட்டுருக்கு அந்த சைடுன்னு சொல்லிட்டு போக முடியல. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு பீச்சுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து டெஸ்லா கார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அங்கே. நம்ம புக் பண்ணாலே வந்து நல்ல ஹை எண்டான காரெல்லாம் தான் அங்கே வரும். அதெல்லாமே வந்து அங்கே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டிரைவரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு பாகிஸ்தானி டிரைவர் தான் வந்தாங்க. அவங்களுமே ரொம்ப நல்லா பழகுனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே டிரைவ் போகும்போதே வந்து துபாயில் இருக்கிற ஸ்கூல் எப்படி இருக்கும், அதோட பில்டிங், அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம். நாங்கள் போயிருந்த பீச்சோட பேர் வந்து கைட் பீச். இங்கே சன்செட் வந்து பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே எல்லாம் பீச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அன்னைக்கு துபாய் ஃப்ரேம், அதுக்கப்புறம் க்ளோ கார்டன் இதெல்லாம் போயிருந்தோம். அதெல்லாம் வந்து இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக வந்ததுனால அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். துபாய் ஃப்ரேமில் வந்து நம்ம ஃப்ரேம் மேலே போய் பார்த்தோன்னா ஒரு சைடு வந்து ஓல்டு துபாய் எப்படி இருக்கும், இன்னொரு சைடு வந்து நியூ துபாய் வந்து எப்படி இருக்கும்லாம் வந்து பார்க்க முடியும் நம்மளால. க்ளோ கார்டனும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்துச்சு.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.